இவன் தான் ஸ்னோயி, குஞ்சானோட காம்படிட்டர் கிங்டம் த்ரோனுக்கு. அதனால் குஞ்சானுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. குஞ்சான் வெளியவும் ஸ்னோயை உள்ளேயும் வச்சதில் குஞ்சானுக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கான். இது ரெண்டுகளையும் மீட் பண்ண விட்டா குஞ்சான் ஸ்னோயை சும்மா கட்டிச்சு கோத்தறி எடுத்துருவான். ஏன்னா ஃபஸ்ட்டு கிங்கிடத்தை ஸ்னோய்கிட்டேருந்து குஞ்சான் தான் தட்டி பறித்து கிங்க வேணாம். அதனால் ஸ்னோய்க்கு குஞ்சான் மேலேயும் கோவம், குஞ்சானுக்கு ஸ்னோய் மேலேயும் கோவம். ஆனால் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றுங்க விட்டா குஞ்சான் ஸ்னோயை கடித்து பட்டர் பீஸ் மாதிரி பிட்டு பிட்டாக புட்டு புட்டு வச்சுருவான். அதனால் நாங்கள் உள்ளே விடுறதில்ல. டே உன் கோவம்லாம் நியாயம்தான்டா, இப்போ தான் நீ ஜெயிச்சிட்டியில விடு, பரவாயில்ல. ஸ்னோய் கூட ஒரு அலையன்ஸ் போட்டு உன்னோட கிங்டத்தை நல்ல ஆள்டா குஞ்சு குட்டா, சூப்பராக ஆள். சின்ன சின்ன அலையன்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்படாத, சில விஷயமெல்லாம் அப்படி தான். அந்த அலையன்ஸு யோசிக்காமல் போட்டுரு, கொஞ்சம் சமாதானமாக போயிரு ஸ்னோய் கூட, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே குஞ்சு, ஸ்னோய் நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறா, விடு. அவன் தான் ஜெயிச்சிட்டான், அவன் கூட அலையன்ஸ் போட்டு நாட்டை நல்லா நடத்திட்டோம் அவன். ஓகே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறான், சரியாயிடுவான். ரெடி பண்ணிடு குஞ்சு. ஓகே எப்படி அலையன்ஸ் போட்டாகணும், கோபத்தையெல்லாம் மேட்டு மேலே தீர்த்துட்டு அப்புறம் ஒரு அலையன்ஸ் போட்டு குஞ்சிஸ்தான் கிங் இடத்தை கொஞ்சம் செமையாக ரூல் பண்ணுவான். வேணா பாருங்களேன்.